குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையின் மாறும் நேரம் வந்துவிட்டது. உன் மனநிலையில் மாற்றத்தை கொண்டு வந்து உன் எண்ணத்தில் நான் உன்னோடு உறுதியாக இருந்து நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் உறுதியாக்கி அந்த வெற்றியை நிரந்தரமாக்க தருவதற்குத்தான் இப்பொழுது வந்து இருக்கின்றேன். எந்த இடத்திலிருந்து எந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருந்தாயோ அந்த வெற்றியை உனக்கே தருவதென்று நான் முடிவெடுத்து விட்ட பிறகு நீ மனமருந்தவே வேண்டாம். இன்று முதல் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் இனி வெற்றி யோகத்தை தான் பெறப்போகிறாய். நடப்பதும் நடக்கப் போவதும் என்னால் தீர்மானிக்கப்பட்டு விட்ட பிறகு ஏது நடக்குமோ என்ற சந்தேகத்தை நீ வளர்த்து கொள்ளாதே. என் பிள்ளையே, உன் வாழ்வில் நீ கடிகாரம் போல் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றாய். ஆனாலும் ஒரு புறம் கவலையால் மனம் நொந்து கொண்டிருக்கின்றாய். என்ன செய்வது என்றும் மனம் குழப்பமடைந்து கொண்டிருக்கின்றாய். ஆற்றிலே ஒரு கால் சேற்றிலே ஒரு கால் வைப்பது போல உன் மனநிலை இப்பொழுது அந்த காரியத்தை செய்யலாமா இந்த காரியத்தை செய்யலாமா என்று மனம் குழம்பி தவித்து கொண்டு இருக்கின்றது. மனம் கலங்கப்பட வைக்காதே. உன் மனம் சலனப்படுகிறாய். கலங்காதே. வாழ்க்கை என்பது எப்படியாவது உனக்கான பாதையை தீர்மானிப்பதிலிருந்து விலகிவிடாமல் உன் வெற்றியை நீ எதிர்பார்த்த வெற்றியை தருவதற்காகத்தான் இந்த முருகன் நான் வந்து இருக்கின்றேன். ஆற்றில் வரும் வெள்ளம் போல் துன்பமும் துயரமும் எப்பொழுது வரும் என்று யாருக்கும் தெரியாதுதான். ஆனால் நீ அதை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிருந்தாலும் அது எப்படி வருகிறது என்று உன்னால் அங்கு காரணத்தை தேட முடியாது. எனவே அதையெல்லாம் விட்டுவிட்டு உன் வாழ்க்கையின் வளத்தை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டு பார். உன் எதிர்காலத்தில் நீ எப்படி இருக்க வேண்டும் என்பதில் திட்டமிட்டு செயல்படு. என் பிள்ளையே, உன்னில் கூட உன்னை விட்டு உனக்கான வெற்றி பாதையில் கொஞ்சம் தூரம்தான் வந்து கொண்டு இருக்கின்றது என்று உன் மனதிற்கு தெரிந்துவிட்டதனால் இப்பொழுது குழப்பமடைகிறாய். அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மோடு யார் வரப்போகிறார் என்ற நிலையை நீ எட்டிவிடாதே. என் கண்ணின் மணியே, அந்த வெயில் காலம் வரும் வரையும் தான் உன்னோடு நிழல் உனக்கானதாக இருக்கும். போகும் பட்சத்திலும் இந்த முருகன் உன் மனதின் ஒளியாக இருந்து இப்பொழுது என் முன் எப்படி இந்த விளக்கு எரிந்து கொண்டு பிரகாசத்தை தந்து கொண்டு இருக்கின்றதோ அந்த ஒளியின் விருட்சத்தை உன் வாழ்க்கையிலும் தருவதற்கு அதற்காகத்தான் இந்த கந்தன் நான் வந்து இருக்கின்றேன். கருணை கடலை போற்றி கந்தா போற்றி என்று என் நாமத்தை சொல்லி கொண்டு இருக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் இனி சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அள்ளி கொடுக்க வந்து இருக்கின்றேன். நான் உனக்கான வெற்றியை தருவதென்று முடிவெடுத்து விட்ட பிறகும் கெட்டவர்களை உன் அருகில் எப்பொழுதுமே நான் அனுமதிக்கப் போவதே கிடையாது. உன் ஏற்றத்தை பார்ப்பதற்கு நீ துணிந்து விட்ட பிறகு உன் கடினமான பாதையின் கஷ்டமான சூழ்நிலையில் நீ கடந்து வரத்தான் போகிறாய். நான் உனக்கான விஷயத்தில் மௌனம் காத்து கொண்டு இருக்கின்றேனோ என்று நினைக்க வேண்டாம். நீ சிந்தித்து செயல்படுவதற்கான நேரத்தை தான் நான் உனக்காக கொடுத்திருக்கின்றேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள். இந்த நிலையும் உன் வாழ்வில் மாறத்தான் போகிறது. என் கண்ணின் மணியை, நீ ஒருமையில்லாத இடத்திலும் உன்னை வெறுக்கும் இடத்திலும், அதாவது உன்னை மதிக்கப்படாத எந்த இடத்திலும் உன்னை யாரென்று நிரூபிப்பதற்காக இங்கு போராடி கொண்டு இருக்காதே. உன்னை அந்த இடத்திலெல்லாம் உன் மனசாட்சிக்கு உட்பட்டு தானே உன் செயலை செய்து கொண்டு இருக்கின்றாய். அதன் பிறகு எதற்காக நீ சற்றும் யோசித்து மனம் தளர்ந்து விடுகிறாய்? நாம் என்னதான் நல்லதை செய்தாலும் அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு இருக்கின்றார்களே என்று எண்ணிவிட வேண்டாம். என்னதான் நல்லது செய்தாலும் உனக்கான பாதையை தேர்ந்தெடுப்பது உனக்காகத்தான் என்பதில் மட்டும் உணர்ந்து கொள். நீ நிச்சயமாக மற்றவர்களின் பாதையில் தலையீடு இல்லாமல் உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதில் மட்டும்தானே உறுதியாக இருக்கின்றாய். நீ எடுக்கின்ற முடிவில் நீ உறுதியாக இருக்கும்போது உன் வெற்றியே அவர்களுக்கு தகுந்த பதிலடியாக இருக்கும். தலை குனிந்து விட்டேனே என்று நினைத்து வருந்த வேண்டாம்.
தலை குனிந்தாலும் என் வாழ்க்கையை தலைநிமரச் செய்வதற்கு என் அப்பன் முருகன் இருந்து கொண்டே இருக்கின்றான் என்பதில் உணர்ந்து கொண்டே இரு. நான் உனக்கான ஒவ்வொரு செயலின் பதிலடி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். யார் உன்னை நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் சொல்லி கொண்டே இருந்தாலும் அத்துணை காரியத்தில் இருந்து உனக்கான வெற்றியை தருவது நானாக இருக்கும்போது, இந்த கந்தனாக இருக்கும்போது நீ இதற்காக மனமருந்தி கொண்டே இருக்கின்றாய். உனது எண்ணங்கள் மிகவும் வலிமையானதாக இருக்கின்றது. அந்த எண்ணத்தை நிலைநிறுத்தி வெற்றியடைவதற்கான ஒரு முனைப்போடு நீ செயல்பட்டு கொண்டு இருக்கும்போது ஒவ்வொரு விஷயத்திலும் நீயாகவே இருந்து செயல்படு. உனது முடிவுகளை அடுத்தவர்களின் சொல்லை கேட்டு எடுப்பதை விட உன் மனது என்ன சொல்கின்றது என்பதில் தெளிவாக்கிக்கொள். அறிவுரைகளிலும் ஆலோசனை வேண்டுமென்றால் மற்றவர்களிடமிருந்து எடுத்துக்கொள். அதில் ஒன்றும் தவறில்லை. ஆனால் உன் முடிவை எடுப்பதற்கான தைரியத்தின் துணிச்சலையும் நீ வளர்த்து கொண்டால் மட்டும்தான் உன் வாழ்க்கையை வாழ முடியும். தனிமையில் இருந்து யோசித்து செயல்படு. அதற்காக அந்த தனிமையை போராட்டமோ என்று எண்ணி விடாதே. உன்னையே நீ அறிந்து செயல்படுவதற்கான காலத்தின் வாழ்க்கைதான் இந்த தனிமையின் காலம். அந்த தனிமையின் காலத்தை தான் ஒரு தெளிவான முடிவை எடுக்க முடியும். அதற்காகத்தான் அதை சிறிது காலம் நான் உன்னிடத்தில் அனுமதித்திருக்கின்றேன். நீயோ இப்படி போராட வேண்டியிருக்கின்றதே என்று எண்ணி விடாதே. அத்துணை நிலையும் தாண்டி என் பிள்ளைகள் உனக்கான வெற்றியை பெறுவதற்குத்தானே இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றாய். சர்வ நிச்சயமாக இந்த நிலையிலிருந்து மீண்டும் உனக்கான நல்லதை பெறுவதற்கான நேரத்தை நெருங்கிவிட்டாய். நம்பிக்கையோடு செயல்படும். என் மீது பாரத்தை போட்டிவிடும். உன் சுமைகள் அத்துணையும் நான் சுமக்க இங்கு தயாராகிவிட்டேன். எந்தெந்த வேலைகளிலிருந்து எந்தெந்த பிரச்சனை வருகிறது என்று தெரியாமல் மனப்பதற்றத்தோடு அலைந்து கொண்டு இருக்கின்றாய். எங்கே என்னை காண மாட்டோமோ என்று அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றாய். நீ என்னை எங்கேயுமே தேடிக்கொண்டு இருக்க வேண்டாம். உன்னுள்ளே நான் இருந்து கொண்டு இருக்கும்போது, உன் கைகளுக்கு இடையிலே நான் இருந்து கொண்டு இருக்கும்போது அந்த வெற்றியின் ஸ்பரிசத்தை அனுபவிக்க நேரம் வந்து விட்டது. வெற்றி மகுடத்தை சூட போகும் நேரத்தில் நீ இருந்து கொண்டு இருக்கின்றாய். நடப்பதை யாவும் என் அருளாலும் என் கருணையாலும் உனக்கானது உன்னிடத்தில் வந்துதான் சேரப்போகிறது. நம்பிக்கையோடு செயல்படும் அத்துணை காரியத்திலும் நான் உனக்காகவே உன்னிடத்தில் நிலையாக வந்து கொண்டு இருக்கின்றேன். நீயோ நினைக்கின்றாய் நாம் பயணிப்பதற்கு பாதையே இல்லையே, நம் முருகன் இப்படி சொல்லிவிட்டாரே அப்படி சொல்லிவிட்டாரே என்று நீ பார்ப்பதெல்லாம் நினைத்து புலம்பிக் கொண்டே இருக்காதே. என் பிள்ளையே, இந்த கந்தன் உனக்கு முன்னால், இந்த வேலவன் உனக்கு முன்னால் என் வேலை வைத்து கொண்டு உன் பாதையை தெளிவாக்கி கொண்டுதான் இருக்கின்றேன். உனக்கான புதிய பாதையை நான் உருவாக்கி கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக மனமருந்தி கொண்டு இருக்கின்றாய்? நான் சொல்வதை கேட்டு உன் மனதில் ஒரு நம்பிக்கை பிறந்தது அல்லவா? அதுதான் எனக்கான சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை வைத்து கொண்டே அடுத்த விஷயத்தில் தேடலில் தேடிக்கொண்டே இரு. அந்த தேடலில்தான் உன் வாழ்க்கை அமைந்து கொண்டு இருக்கின்றது. உன் மனம் குழம்பிக் கொண்டு இது வருமா அது வருமா, அவர்கள் வருவார்களா இவர்கள் வருவார்களா என்றெல்லாம் நிலை கொள்ளாமல் நீ நிலை பிதுங்கி இருந்து கொண்டு இருக்கும் வேளையிலே உனக்கான வெற்றி எது, உனக்கான உறவு எது, உனக்கு உரிமையானது எது என்பதை நிலைநிறுத்தி சொல்வதற்குத்தான் இந்த கந்தன் நான் வந்து இருக்கின்றேன். உன்னை விட்டு பிரிந்து சென்றதற்கு 1000 காரணங்கள் இருந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் நீயோ அந்த காரணத்தை தேடிக்கொள்ளாமல் வருகின்ற வேளையில் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. நீ மன்னிப்பை உன்னிடத்தில் வைத்து விட்டார்கள். இனி அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்வதுதானே மனிதாபிமானம். அந்த மனிதாபிமானத்தோடு செயல்பட்டு எப்பொழுதும் விழிப்புணர்வோடு இருக்க கற்றுக்கொள். அதுதான் மிகவும் முக்கியம். இந்த கடினமான வேளையிலும் யாரை நம்புவது என்று கடினமாக இருக்கின்றதோ என்று எண்ணிக்கொள்கின்ற வேளையிலே உனக்கான வெற்றியோடு தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நல்லது நடக்கும் என்று நம்பி இந்த வேலவனை கை தொட்டு விட்டாய், கரம் பற்றி விட்டாய். நான் உன்னோடு வந்து விட்டேன். இனி உன் வாழ்க்கையில் வருகின்ற மாற்றங்கள் எல்லாம் அடுத்தடுத்து உனக்கு அதிசயத்தையும் அற்புதத்தையும் நிகழ்த்துவதற்கே வந்து கொண்டு
இருக்கின்றது. யார் என்ன சொன்னாலும் உனக்கான விஷயத்திலிருந்து நீ பின்வாங்காமல் உன் கடமையும் பொறுப்பையும் யாருடைய விஷயத்திற்கும் துன்பத்தை ஏற்படுத்தாமல் செயல்படுத்தி கொண்டு இருக்கும்போது நீ எதிர்பார்த்த அந்த தருணத்திலிருந்து உனக்கான நல்ல செய்தி வந்து விட்டது. நீ எதிர்பார்த்த அந்த இடத்திலிருந்து உனக்கான வெற்றி செய்தி வந்து விட்டது. உன் மனம் விரும்பும் செய்தியை தருவதற்குத்தானே இந்த முருகன் இத்துணை காலமாக நான் காத்து கொண்டு இருக்கின்றேன். நல்லதொரு காலத்தில் அடியெடுத்து வைத்திருக்கும் என் பிள்ளையே, இனி அதிசயத்தை காணப்போகும் நேரத்தை நெருங்கிவிட்டாய். இனி வருகின்ற காலங்கள் உனதாக மாறப்போகும்போது எந்த நிலை வந்தாலும் சரி, இந்த நிலை மாறி உனக்கான வெற்றியின் பாதையை நோக்கி தான் பயணம் செய்ய போகிறாய். அதன் பிறகு எதற்காக மனமிருந்திக் கொண்டே இருக்கின்றாய்? உன் மனமிரும்பும் மங்களத்தை அள்ளித் தருவதற்காகத்தான் இந்த முருகன் வந்து இருக்கின்றேன். நீ நம்பிக்கையோடு என்னை வழிவந்து கொண்டிரு. வெற்றி உனக்குத்தான். யாம் இருக்க பயமேன்.